வணக்கம் மக்களே, இது ஜோக்கர் ஸ்மைல். அப்புறம் நான் ஜீவா, உங்கள் ஜெய் ஜீவா. எல்லாரும் நலமுடன் இருக்கீங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்லாம் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க போகலாம். இன்றைக்கான ஸ்டோரி அகீரா சாப்டர் 1. சுமார் 1992 டிசம்பர் 6 ஒரு மதியம் ஒரு 2:17 அளவில் ஜப்பானில் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு பாம் ஒன்று விழுது. சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 9 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு மிகப்பெரிய பாம், மொத்த பூமியும் கொலாப்ஸ். அதனால் சரிங்களா, வரைபடங்கள் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நிறைய பாம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு 38 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2030 ஒரு தீவுக்கு நியூ டோக்கியோன்னு பெயர் வச்சு அங்கே கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது பார்த்து இந்த டைம் பீரியட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 3 முடிகிற டைம். சரிங்களா? அந்த டைமில் ஒரு நைட் டைமில் ஒரு 10-11 சூப்பர் பைக்ஸ் சும்மா ஹைவே ரோடு மாதிரி லாங் ரோடு சும்மா சரி வேகத்தில் போயிட்டுருக்குங்க. அந்த கூட்டத்துலேருந்து ஒரு குரல், பசங்களா சீக்கிரம் வாங்கடா, நம்ம ஹைவே 26 வழியாக அந்த பழைய சிட்டிக்கு போக போகிறோம். உங்களால் என் ஸ்பீடை வர முடியலன்னு நினச்சா பின்னாடியே வாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கான். அவனோட அந்த வார்த்தைக்கு, அவனோட அந்த சொல்லுக்காகவே பதில் சொல்கிற மாதிரி பைக்கில் பின்னாடி இருக்கிற இன்னொருத்தர் வரவங்க, முன்னாடி போய் வழியை காட்டு கெனட்டோ, நான் உன் பின்னாடியே வரோம் அப்படின்னு சவுண்டாக சொல்கிறான். அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கெனட்டோ தான் இந்த கதாநாயகோட ஹீரோ. ஓகேங்களா? கெனட்டோ இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே அதிவேகமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக லாக்கான செக் பாயிண்ட், அதாவது ஸ்டாப் பாயிண்ட் மாதிரிங்களா, இதை தாண்டி போகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட்டு கெனட்டோ அதை பற்றியெல்லாம் கவலையே படலை. அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பைக்கர்ஸ் யாரும் கவலையே படலை. செக் பாயிண்ட்டை உடைக்கிறாங்க. ஒரு பழகிய சீசா மாதிரி வச்சு பைக் அது மேலே விட்டு ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஃபஸ்ட்டு கெனட்டோ தான் கிராஸ் பண்ணுறான். கிராஸ் பண்ணோன்னே அவனோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் டெட்ஸோ கிட்ட, டெட்ஸோ அவங்களுக்குலாம் எப்படி கிராஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுன்னு அவங்ககிட்ட சொல்லி அவங்கள வெறுப்பேற்றிட்டு இருக்கா. எல்லோரும் அதே மாதிரி கிராஸ் ஆகிறாங்க, ட்ராவல் கண்டினியூ பண்ணுறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு சாப்டர் லெவல் இதில் தான். இதே ஒரு மான்வா பார்த்திங்கன்னா புக் ஸ்டோரி. நான் ஒரு குறிப்பிட்ட பேஜை மட்டும் கவர் பண்ணி டெய்லி உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? எனிவே தேங்க்ஸ். இதுதான் ஓப்பனிங். நம்ம கெனட்டோ ஹீரோ, அவனோட ஃப்ரெண்ட் டெட்ஸோ தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த பாமால் இந்த உலகம் எப்படிலாம் மாறிச்சுங்கிறத போக நான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. கமெண்டில் உங்களுக்கு என்னோடய வாய்ஸில் என்னோட இது எப்படி இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். தேங்க்யூ, பாய் பாய்.